நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று என்னை நீ வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்துள்ளாய். அது உனக்கு வெற்றியாக உன் தந்தையான நான் ஆசி வழங்குகிறேன். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். நீ முயற்சித்தாயல்லவா? அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நான் வேண்டாத நாளே இல்லை. என் தந்தையான உனக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை கண்கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய். இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும், உதட்டால் என் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய். பொய், பொறாமை, வஞ்சனை, அவநம்பிக்கை,